அனைவருக்கும் வணக்கம். மராட்டிய மாநிலத்தில் மாதந்தோறும் 1500 வழங்கும் திட்டத்திலிருந்து 92 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அமல்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்திலும் பின்னர் மராட்டியத்திலும் அறிமுகம் செய்யப்பட்டு தற்போது நாட்டின் 13 மாநிலங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. மராட்டிய மாநிலத்தில் லக்தி பகின் யோஜனா என்ற பெயரிலான இந்த திட்டத்தில் 2.4 கோடி பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் தங்கள் சுய விவரங்களை தெரிவிக்கும் KOC படிவத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அறிவித்த மராட்டிய அரசு அதற்காக 8 மாத காலக்கெடுவும் அறிவித்திருந்தது. கடைசி தேதி முடிவடைந்ததை தொடர்ந்து பயனாளிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 80 லட்சம் பேர் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பயனாளிகள் பட்டியலில் இருந்து 92 லட்சம் பேரை மராட்டிய அரசு நீக்கியிருப்பதாக ஆங்கில நாளிதழ் நடத்திய புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. இது மொத்த பயனாளிகளில் 38% ஆகும். KOC படிவம் வழங்காதவர்கள் மட்டுமின்றி 65 வயதை கடந்தவர்கள், அதிக வருமானம் பெறுவோர், அரசு ஊழியர் குடும்பத்தினர், வேறு திட்டங்களில் பலன் பெறுவோர் ஆகியோருக்கும் தகுதி அடிப்படையில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பயனாளிகள் பட்டியலில் இடம் பிடித்து மோசடியாக பணம் பெற்றுக் கொண்டிருந்த 29,000 ஆண்களும் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதுதான் கூடுதல் சுவாரஸ்யம். இந்த அதிரடி நடவடிக்கையில் தவறுதலாக தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக ஏராளமான பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மறு சரிபார்ப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் முழுமையான இறுதி பட்டியல் அதன் பிறகே வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உடனுக்குடன் தகவல் தெரிந்து கொள்ள ஆலினால் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.